Good morning. Today's topic is when should we say sorry? எப்போ நம்ம மன்னிப்பு கேட்கணும்? When it is our mistake. நம்ம தவறு செய்யும் போது how do we say sorry? எப்படி நம்ம மன்னிப்பு கேட்கணும்? அதுக்கு we will look at a passage from the Bible and then we will also see the result of that. அதுடைய விளைவுகளை நம்ம பார்க்க போகிறோம். So முதலாவது what we should not do அப்படின்றத நம்ம பார்த்துட்டு then we'll see an example from the Bible. when somebody comes and says யாராவது உங்ககிட்ட நீங்க இதை தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆவியில நம்ம வளரணும், இந்த உலகத்துல நம்ம முன்னேறணும் அப்படின்ட்டு நம்ம மனசுல நம்ம தீர்மானிச்சுட்டு இருந்தா the few things we have to do. முதலாவது யாராச்சும் நம்ம கிட்ட நீங்க இதை தவறா செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் தவறு செய்யல, இது ஏன் தவறு இல்ல, இது மற்றவங்க தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஃபரெண்ட் மோட் நம்மளே பாதுகாப்புக்கு அந்த மாதிரி பண்ணும்போது we should not do that because there is no growth in that. அடுத்ததாக we should never argue. sometimes சில இடத்துல போய் தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டாலே போதும், பெரிய ஆர்கியூமெண்ட் ஒரு சண்டை போடுற அளவுக்கு கோபம் மனஸ்தாபம் இவங்க ஏன்னா அவங்க கிட்ட அந்த தவற சொல்லி காட்டினாங்கன்றத அவங்க வெறுத்துட்டு ஓகேன்னு அவங்க சாரி கேட்டுட்டு போற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்துடும். அதெல்லாம் பேபி நேச்சர். கர்த்தருக்குள்ள வளர ஆவியுள்ள மனிதன் வளர அந்த மாதிரி சுவாபங்கள் நம்ம கிட்ட காணப்படவே விடக்கூடாது. ஹல்லேலூயா. So the third thing யாராச்சும் நம்ம கிட்ட நீங்க தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டா immediately say sorry. உடனடியாக அப்படியே அவங்க சாரி. அதுக்கப்புறம் we go into analysis. பட் இன்றைக்கு பாக்குறது உண்மையாகவே நம்ம தவறு செஞ்சிடணும். So 3 things மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. immediately say sorry, never argue, and do not try to prove you are right. அது ஒரு பேசிக். இது why do a lot of people are not saying sorry? ஏன் நிறைய பேர் சாரி கேட்க ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்ட்டு நான் சும்மா ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தேன். தட் இஸ் பிகாஸ் மேபி அவங்க வாழ்க்கையில நிறைய கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க செய்த ஒவ்வொன்றத்தையும் குத்தி காட்டி இது தப்பா செஞ்சிட்டீங்க, அது தவறா செஞ்சிட்டேன், இது சரியா செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச தவறுக்கும் சரி அவங்க செய்யாத தவறுக்கும் கான்ஸ்டன்ட்லி அவங்கள அக்யூஸ் பண்ணி பிளேம் பண்ணி அவங்கள இது மிஸ்டேக் காட்டி கொடுக்கும் போது இவங்களுக்கு ஒரு வெறுப்பு எல்லா டைம்லயும் they are trying to argue and prove that they are right. That is what one of the ways, many ways இருக்கலாம். I'm figuring it out. So அதனால அவங்களுக்கு அந்த சாரி நான் கேட்கவே போறது இல்லை அப்படின்ட்டு இன்ஸ்டன்டா அவங்க மைண்ட்ல வந்துடுது. So they go into an argumentative mode. So just a small side note, if people who are in a position, நீங்க either you're a manager or a boss or a parent or somebody grandparent, நீங்க உங்களுக்கு ஜூனியரை நீங்க தப்புன்னு சொல்றத உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருந்ததுன்னா just take a small moment. உண்மையாகவே இது அவங்கதான் தவறு செஞ்சாங்களா என்று யோசித்து ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்க செய்த தவறு நீங்க சொல்லி கொடுக்கலாம். just a side note. Now let's go to the Bible. Very classic example. பேதுரு. ஜீசஸ் முன்னாடி சொல்லிட்டாரு, நீ என்ன மறுதலிப்புன்னு சொல்லிட்டு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. So we read that all in the Bible. அதுல ஒரு பியூட்டிஃபுல் லூக்ல பாத்தீங்கன்னா 22nd verseல 22nd chapter 61st வசனம் பாத்தீங்கன்னா the Lord turned and looked straight at Peter. ஜீசஸ் என்ன பண்றாரு, திரும்பி அந்த இடத்துல மட்டும் தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறது, அவர் பார்த்தார் என்று திரும்பி பேதுருவை பாக்குறாரு. எவ்வளவாக பேதுருக்கு ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு, he went outside and wept bitterly. No, I am not perfect ன்னு அவர் ஆர்கியூ பண்ணல. என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க, நீங்க இங்க இருந்தா என்ன பதில் சொல்லிருப்பீங்க. he didn't go into prove he was right. நான் வேற மற்றவங்க ஜான் இருந்தா என்ன பதில் சொல்லிருப்பாரா, மார்க் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா உங்களுக்கு, எதுவுமே சொல்லல. நான் செஞ்சதும் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணல. ஆங்கிரி ஆகல. அது எப்படி என்னை பார்த்து நீங்க சொல்லுவீங்க, எவ்வளவா என்ன இது பண்ணிருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க, என்ன சுற்றி இருக்கிறவங்க இங்க கேள்வி கேட்டு. he didn't do anything. என்ன போட்டிருக்கலாம், he went outside and wept. Mark 14:72ல பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. he broke down and wept. உடைந்து மனம் கசந்து அவர் அழுகிறார் உடனே. Matthew 26:75ல he went outside and wept bitterly. கசந்து மனம் கசந்து அழுகிறார். வாவ், வாட் an immediate repentance.
அதனாலதான் வாட் ஆர் த பிளெஸிங்ஸ் ஆஃப் சேயிங் சாரி 3 சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இஸ் ரிப்பெண்டன்ஸ். நம்ம உடனே நம்ம ரிப்பெண்ட் பண்ணும்போது ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன், எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் அவர் மிஸ்டேக். இன்றைக்கு நம்ம பாக்குறது when we are at mistake, நம்ம தவறு செய்யும் போது ஓ ஐ எம் சோ சாரி, அந்த மனம் திரும்புறது இஸ் சச் அ கிரேட் திங். அந்த மனம் திரும்பி சாரி கேட்கும் போது 28:13 நம்ம நேத்து பார்த்தோம் நீதிமொழிகள்ல, வாழ்வடைவான், ப்ராஸ்பர். செகண்ட் பாயிண்ட் வந்து they will definitely have growth. பேதருடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவாக அந்த தேவாதி தேவன் அவர் மறுதளித்த போதும் என்ன மாதிரி வளர்ச்சி அவர் வாழ்க்கையில வந்தது, எவ்வளவு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. மூன்றாவதாக எக்ஸலன்ஸ் காணப்படும், சிறப்பு அவருடைய வாழ்க்கையில. he was excellent. அந்த he give you the gates of எது கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. so he was such a excellent missionary minister of God. அவ்வளவு ஒரு blessing after doing such a big mistake. இவ்வளவு பெரிய தவறு செஞ்ச பிறகும் he had so much of honor. so தவறு எல்லாரும் செய்வோம், தவறு செய்யலன்னு சொல்லக்கூடாது, பொய் அது. தவறு செஞ்சிட்ட பிறகு அதை ஆர்கியூ பண்ணியோ அதை சண்டை போட்டோ அதை டிஃபெண்ட் பண்ணியோ பண்ணாம பேதுரு போல லெட்ஸ் கோ இமீடியட்லி அண்ட் சே சாரி. மேபி லேட்டர் உங்க மிஸ்டேக் இல்லைன்னா என்றதை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு இஃப் இட் இஸ் யோர் மிஸ்டேக், let us not take time to say sorry, but let's be like Peter, go and repent so there will be growth and there will be excellence. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல கூட நாங்க ஏதாச்சும் தவறு செஞ்சிருந்தால் அதை காட்டும் போது எங்களுக்கு வேண்டிய ஒரு தாழ்மையை கொடுத்து உடனடியாக நாங்க மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறத கிருபை தாரும். இந்த நாளை ஆசீர்வதியும். எடுக்கிற தீர்மானங்கள்ல உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். தவறாக எந்த டிசிஷன் எடுக்காதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆவியானவர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். பிரசன்னத்தால் நிரப்புங்க. போக்கிலும் வரத்திலும் கரம் கூட இருப்பதாக. Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a blessed day. God is with you to exalt you and give you the growth. Be blessed.